दक्षिणामूर्ति समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरा मंदस्मित मुखाम्बोजं महनीय घृणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्य जलतिं परमानंद विग्रहं ज्ञानानंदं प्रणन्नोऽस्मि निर्मल ज्ञान सिद्धये ज्ञानदेव समारंभां नामदेवाधिमध्यमां दुःखारां पर्यन्तां वंदे वार्करी शुभां भीमाधीरनिवासं पुण्डलीकवरप्रदं रघुमायी प्रियं वंदे पाण्डुरंग महाप्रभुं समसरण सरोजं सार्धनीलाम्बुदाभं जगदनिहितवाणीं मन्थनं मन्दनाननं तरुणतुलसीमाला कन्तरं कञ्चनेत्रं सदय धवलहासं विठ्ठलं चिन्तयामि पंढरी सारिका क्षेत्रनागी पुंडलिका सारिका भक्तनाही विठोबा सारिका देवनाही सद्गुरु तुकाराम सारिका सद्गुरुवाही मावली ज्ञानेश्वर महाराज के जय। सद्गुरु तुकाराम महाराज के जय। ज्ञानी नामदेव महाराज के जय। सद्गुरुनाथ महाराज के जय। समस्त साधु मंडल के पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय। சாதுக்களோட மகிமையை சொல்லவே முடியாதுன்னு தமிழ் பாட்டு இருக்கு. என்ன விசேஷ அவால்ட்டா இருக்கா? அப்படி என்ன விசேஷ அவால்ட்ட இருக்கு? பகவான் ஒத்தரே சத்தியம்னு தெரிஞ்சுட்டு அவரை பத்தி பாடுறதும் பேசுறதும் வாழ்க்கைன்னு இருக்கா. பாக்கி எல்லாமே அனித்தியம்ங்கிறது அசத்தியம்ங்கிற தெளிவு அவால்ட்ட இருக்கு. பகவானே சொல்றார், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்கிட்ட பக்தி பண்ணி இந்த கடனை ஆக்கிட்டாலே அவள் கடனை நான் எப்ப தீர்க்க போறேன்னு பகவானே சொல்றானா சாதுக்களை பத்தி. நம்ம சாதாரண வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களில் ஈடுபடுறோம். பல காலம் கழிச்ச அப்புறம் தான் நமக்கு தெரியுது நம்ம கழிச்ச பொழுதுல எத்தனை பொழுது வீணா கழிச்சிட்டோங்கிறது தெரியுது. கொஞ்சம் அப்படியே பழச நினைச்சு பார்த்தா நம்ம எவ்வளோ நேரம் வீண் பண்ணிருக்கோங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி சத்சங்கங்களில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கலாமே, அப்படி வந்திருந்தாக்க இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வயசுக்கு முன்னாடி இருந்தால் மிக ஆனந்தமாக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமே, அனுபவிச்சுக்கலாமேன்னு தோணும். அந்த சத்திய நிலையில தான் ஒரு உதாரண புருஷாலாக இருக்கா சாதுக்கள். சத்குருநாதர் சொல்வார், ஞானியின் விவகாரம் லோக உபகாரம்னு சொல்லுவார். இந்த சாதுக்களால என்ன உபகாரம் பண்ண முடியும்? தன்னை தேடி வரவாளுக்கு அபரிதமான கிருபை பண்ணுவா. தங்கிட்டே வரப்படாதுன்னு பிடிவாதமா இருக்கிறவாள தேடி 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 போய் அவளுக்கு உபகாரம் பண்ணுவா, அனுகிரகம் பண்ணுவா. இந்த சாதுக்களுக்கு நம்ம உதாரணமே சொல்ல முடியாது. அப்படி உதாரணம் சொல்ல போனா ஓங்கி உயர்ந்து அடர்ந்து சதா சர்வகாலம் வெயிலே நின்றுண்டு தனக்கு கீழே இருக்கிறவாளுக்கு நிழலை கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சத்தை உதாரணமா சொல்லலாம். ஒரு கல்லால அடிக்கிறவாளுக்கு கூட ஒரு பழத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை உதாரணமா சொல்லலாம். தன்னை வெட்டுபவர்களுக்கு கோடாலி காம்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உதாரணமா சொல்லலாம். எரிச்சாலும் கரியை கொடுக்கக்கூடிய விஷயத்தை உதாரணமா சொல்லலாம். சாதுக்கள் எல்லாருமே தன்னை ரொம்ப தாழ்ந்தவனாத்தான் நினைச்சுப்பா. திருட தப்பி சூசி நீச்சே அப்படின்னு சொல்லுவான். தன்னை ஒரு புல்ல காட்டிலும் தாழ்வா நினைச்சுப்பா. ஆனால் அடுத்தவாளை ஒருபோது தாழ்வா நினைக்க மாட்டான். அந்த மாதிரி நினைக்கிறதுங்கிறது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத விஷயம்.
தன்னை எப்போதும் தாழ்வா நினைச்சுப்பா. நாயேனும் ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவென்று ஆண்டு கொண்டாய் என்றார் அபிராமிப்பட்டர் சொல்றார். உடையவர் ராமானுஜர் ஒரு சமயம் திருப்பதி திருமலைக்கு போயிருந்தார். இந்த திருமலை ஆதிசேஷ ரூபமான மலைங்கிறதுனால இவரே ஆதிசேஷனுடைய அவதாரம் தான். அந்த திருமலை மேல கால் படக்கூடாதுங்கிறதுக்காக முழங்கால கட்டிண்டு தவழ்ந்து 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 மலையில ஏறின்னு இருக்கார். சாதாரணமாக நடந்து மலை ஏறவாளை பார்த்தா தெரியும். இந்த காளி கோபுரங்கிற இடம் முழங்கால் முடிச்சுன்னு சொல்வா. இந்த முழங்கால் முடிச்சு ஏறுறது நடந்து போனாலே ஏற முடியாது. அது தவழ்ந்து போறார். உடம்பு முழுக்க ரத்த விளாரியா இருக்கு. திருமலையில இவருடைய மாத்துலர் தாய்மாமா திருமலை நம்பி இருக்கார். ரொம்ப வயசானவர், 70 வயசுக்கு மேல இருக்கும் அவருக்கு. அவர் அதை கேள்விப்பட்டுட்டோ அடாடா இப்படி உடம்ப வருத்திட்டு வராரே, மகான்கள் இப்படி உடம்ப சிரமப்படுத்திக்கலாமா? மகான்கள் வாழற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு க்ஷணமும் லோகத்துக்கு உபகாரமா இருக்குமே, இப்படி அவர் வரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வரார். ராமானுஜரை நமஸ்காரம் பண்றார். மாமா மருமான் உறவு கிடையாது, எதிகளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். உடையவரே, நீங்க இப்படி உடம்ப தேய்ச்சின்னு வரப்படாது. ஆதிசேஷ ரூபமான மலைங்கிறதுக்காக நீங்க மரியாதை கொடுக்குறேன். ஆனா நீங்க படுற கஷ்டத்தை பகவானே தாங்க மாட்டார். ஆனா நீங்க நடந்து வரலாம் அப்படின்னு சொல்றார். உடையவர் சொல்றார், இதை சொல்றதுக்கு நீங்க ஏன் மலையிலேருந்து ஒரு தள்ளாத வயசுல இறங்கி வரேள்? யாரையாவது ஒரு சின்ன பையன் அனுப்பிச்சிருந்தா நான் அதை கேட்டிருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கிறார். திருமலை நம்பி சொல்றார், நான் திருமலை முழுக்க தேடி பார்த்துட்டேன், என்னை விட சின்ன வயசு பையன் யாருமே கிடைக்கலன்னார். அதுதான் சாதுக்களுடைய ஒரு குணம். அதே போல ஞானசம்பந்த மூர்த்தி திருப்பந்தூர்த்தி வரார். எதுக்காக வரார்? அப்பர் சுவாமிகளை திருநாவுக்கரசர் தரிசனம் பண்றதுக்காக வரார். திருநாவுக்கரசர் பழுத்த பழம், 80 வயசு அவருக்கு. வாக்கினால் பாடி சரீரத்தால தொண்டு பண்ணக்கூடிய ஒரு சைவத்தை தழைக்க வந்த ஒரு பெரிய மகானவர். ஞான சம்பந்தி மூர்த்தி மட்டும் சும்மாவா? 3 வயசுல அம்பாளுடைய ஞானப்பால் குடித்து அந்த ஞானத்தை பெற்று தோடுடைய செவியன் போன்ற பல பதியங்களை பாடினார். இவர் பாடின பாடல்களை கேட்டு சுவாமி அவருக்கு பொற்றாள கையினால தாளம் போட்டு பாடிட்டு இருந்தார். உனக்கு கை வலிக்குமேடா சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு பொற்றாளம் கொடுத்தாராம். நீ எல்லா ஊருக்கும் போய் இந்த பதியங்கள் பாடி சிவத்தொண்டை பண்ணணுங்கிறத முத்து பல்லாக்கே கொடுத்தாராம். இந்த மாதிரி முத்து பல்லாக்கு பொற்றாளங்கள் அனுகிரகம் பெற்ற ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் பார்க்க வரார். ஒரு சமயம் தபோவனத்துக்கு ஒரு பெரியவர் வந்திருந்தார். 70 வயசு அவருக்கு இருக்கும். அவர் கூட அவருடைய மனைவி, பையன், பொண்ணு, மருமகன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் கூட்டிட்டு வந்தார். ரகுநாத தரிசனம் பண்ணார். எப்போவுமே இந்த மாதிரி நாம் ஒரு சாதுக்களையோ இல்லை சன்னியாசியோ பார்க்க போனாக்க நம்மளுடைய பயோடேட்டா வாழ்க்கை சொல்லப்படாது. ஆனால் முதல்ல போன உடனே தான் தோணும். நான் யாருங்கிற விசாரம் வந்துட்டாக்க அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது. ஆனால் அங்கே போய் நான் யார், நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இத்தனை யாகம் பண்ணி இடத்துல வேலை பார்த்தேன், இந்த மாதிரி பயோடேட்டாலாம் சொல்ல தோணும். ஆனால் அது எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம பற்றி அவளுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு தீட்சிதமான ஒரு பார்வை பார்த்தாலே நம்முடைய அத்தனை நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ண போகிறோங்கிற அத்தனையும் அந்த சாதுக்கள் இதைகள் தெரிஞ்சு விடுவா. இவர் தன்னுடைய பயோடேட்டா சொல்லி முடித்தார். அடுத்தாப்புல இதன் மனைவின்னு கையை காமிச்சார். சத்குருநாத் கையை காமிச்சிட்டார். இந்த கடைசியில் இருக்க ஒருத்தர் சின்ன குழந்தை, அது யாருன்னு கேட்டார். என்னோட பேரன் அப்படின்னார் சந்தோஷமா. அவருக்கு என்ன வயசா இருந்தனார்? 5 வயசா இருந்தனார். அப்போ 5 வயசுல அவனுக்கு கிடைச்சது உங்களுக்கு 70 வயசுல கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டார். அது ஒரு வார்த்தை போதும். அந்த மாதிரி வயசு முக்கியம் கிடையாது, வயசு முக்கியம் கிடையாது. ஞானசம்பந்தர் வரக்கூடிய முத்துப்பல்லாக்க அப்பர் பெருமான் தூக்கிட்டு வரார். அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் ஒரு பெரிய நந்தவனம் அமைச்சு அதில் இருக்கிற புஷ்பங்களாக எடுத்து சுவாமிக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்கார். இந்த நந்தவனத்துக்கு அருகில் வந்த உடனே கேட்குறார், நான் அப்பர் பெருமானை தரிசனம் பண்ண வந்திருக்கேனே,
அவர் இங்கே இருக்காரா, யாராவது பார்த்தா இல்லை சொல்லுங்கன்னு கேட்குறார். பல்லாக்கு அடியிலேருந்து ஒரு குரல் வருது, அடியேன் இங்குற்றேன் அப்படிங்கிறார். இந்த குரலை கேட்ட உடனே ஞானசம்பந்தருக்கு அப்படி நடுங்கி போகிறது கைகாலெல்லாம். இவ்வளவு வயசானவர் அவர் நமக்கு பல்லாக்கு சொல்ல பல்லக்கில் துள்ளி குதித்து கீழே விழறார். கீழே விழுந்து அப்புறமா நமஸ்காரம் பண்ணுறார். இவர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அவர் இவருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். எனக்கு நீங்கள் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அப்பரேன்னு கூப்பிட்டாராம். அப்பன்னு கூப்பிட்டா கூட அதில் மரியாதை குறைவாக இருக்குங்கிறாலும் உங்கள் அப்பரேன்னு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணாலாம். இது மாதிரி அப்பா அம்மாவுக்கு சமம் சாதுக்கள். இந்த மாதிரி பேதம் இல்லாமல் நினைக்க நினைக்க இந்த தேக அபிமானம் போயிடும், நம்முடைய நிஜஸ்வரூபம் புரியும். நான் யார் தெரியுமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னுங்கிற அகங்காரம் நமக்கு வந்துவிட்டா எல்லாமே போயிடும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரானா என்ன, எவ்வளவு படிப்பு படிச்சிருந்தா என்ன, எவ்வளவு கலைகள் எவ்வளவு வித்வத் இருந்தாலும் என்ன, எவ்வளவு தான தர்மங்கள் பண்ணியிருந்தாலும் என்ன, கடைசியில் என்ன ஆக போகிறோம், ஒரு பிடி சாம்பல் தானே ஆக போகிறோம். அடுத்த க்ஷணம் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகுங்கிறது தெரியாது. ஆனால் நாம் நிரந்தரம் இல்லாததே நிரந்தரமாக நினைச்சுண்டு அது ஒரு மாயையில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழும்போது சத்திய வஸ்து தான் தேடணும். சத்திய வஸ்து யார், அந்த பரம்பொருள், அந்த பகவானை தான் தேடணும். இந்த சத்திய வஸ்துவை தேடாத வாழ்க்கையே வீணாயிடும். இதை காட்டுறதுக்காகத்தான் மகான்கள் அவதாரம் பண்றா. மாயவரம் ஸ்டேஷன்ல ஒரு மகான் இருப்பார். கிருத்திகா, மாயவரம் ஸ்டேஷன்ல ஒரு மகான் இருப்பார். அவர் கிருத்திகா, அவர் பாகவதத்தை கரைச்சு குடிச்சு வர கரதல படமா பாகவதம் அவருக்கு வரும். ஆனா அவர் பார்த்தாக்கா ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் போட்டு பார்க்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் படுத்துட்டு இருப்பார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாகவத ஸ்லோகத்தை ஒரே நிமிஷம் நமக்கு தெரிஞ்ச பாகவத ஸ்லோகத்தை யாராவது கேட்க மாட்டாளா, யார்கிட்டையாவது நம்ம சொல்ல மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு அவர் அந்த ஸ்டேஷன்ல இருந்து அந்த காலத்தில் குதிரை வண்டியில் தான் போவா. அந்த குதிரை வண்டியை கையில் பிடிச்சிட்டே பின்னாடி போய் பாகவத ஸ்லோகம் சொல்லுவாராம். நிகப கல்போத்கலிதம் பலம் சுகமுகாதம் அப்படின்னு சொன்ன உடனே வண்டியில் பரவாயில்ல போ பிச்சைக்காரன் போல இருக்குன்னு தள்ளி விட்டுருவாளாம். அவன் நினச்சிப்பறான், இந்த ஒரு கால் ஸ்லோகத்தையாவது இந்த 6 ஸ்லோகத்தையாவது சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு பகவான் கொடுத்தாரு. அவளுக்கு கிருஷ்ணன் இந்த 6 ஸ்லோகத்தை 4 ஸ்லோகத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் கொடுத்தாரு. அவன் நன்னா இருக்கட்டும், கிருஷ்ணன் அவருக்கு எல்லாத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு நினச்சிப்பாளாம். இதுதான் சாதுக்களுடைய குணம். தன்னை உணர்றதுக்கும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்றதுக்கும் என்ன வழி, இந்த சரீர அபிமானத்தை மறுத்து விடணும். சரீரத்தில் அபிமானமே வைக்கப்படாது. எது நடந்தாலும் எனக்குல போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் இறைவனுக்கேங்கிற மாதிரி நமக்கு எது வந்தாலும் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சரீர அபிமானம் இல்லாமல் இருக்கணும். சத்குருநாதர் சொல்வார், தள்ளுவதை தள்ளினால் கொள்ளுவதை கொள்ளலாம்னு சொல்வார். அதே போல சாதுக்கள் யார்கிட்டையும் மரியாதை எதிர்பார்க்க மாட்டான், அதே நேரத்தில் மரியாதை கொடுக்கவும் தவற மாட்டான். மகாபிரபு சைதன்ய மகாபிரபு பிரகாஷானந்த சரஸ்வதிங்கிற ஒரு ராஜ சன்னியாசி, அவர் தரிசனம் பண்ணுறதுக்காக போறார். அந்த பிரகாஷானந்த சரஸ்வதி சுவாமிகளுக்கு பிரபு மேல ஒரு அபிப்பிராயம் கிடையாது. சின்ன பையன் சன்னியாசாசிரமத்துக்கு வந்தப்புறம் அதுக்கு உண்டான வேலைகளை பார்க்காம ஏதோ நாம சங்கீர்த்தனம் பஜனைன்னு சொல்லிட்டு ஏதோ கிருஷ்ணாராமான்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி எண்ணம். எப்படியும் வருவான், ஒரு நாளைக்கு அவன் நம்ம மடக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கார். மகாபிரபு போறார், பெரிய தங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கார். அந்த பிரகாஷானந்த சரஸ்வதி கீழே பார்த்தாலும் நூற்றுக்கணக்கான சிஷ்யர்கள் அத்தனை பேர் மகா பண்டிதாளா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவர் எங்கேருந்து போறார், அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு ஓரமாக சாக்கடை ஓரமாக உட்காந்துக்கிறார். உட்கார்ந்துட்டு அவருடைய வழக்கப்படி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கார்.
இதை பார்த்த உடனே அந்த ராஜ சன்னியாசிக்கு ஏதோ ஒரு ஆகர்ஷணம் ஏற்படுறது. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமேன்னு தோன்றது. பிரபுவை பார்த்து கூப்பிடுறார், இப்படி கிட்டக்க வாங்கலேன், இப்படி வாங்கலன்னு கூப்பிடுறார். பிரபு சொல்றார், பரவாயில்ல, அங்கெல்லாம் நிறைய படித்தவாள் பெரியவாள்லாம் அங்கே இருக்கா, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு சொன்னாராம். பிற்காலத்தில் இந்த பிரகாஷானந்த சரஸ்வதிங்கிற சுவாமிகள் ராஜ சன்னியாசி பிரபோதானந்த சரஸ்வதி பேரை மாத்திட்டு சைதன்ய மகாபிரபுக்கு அத்தியந்த சிஷ்யனானான்னு சரித்திரம் சொல்றது. தான் அனுகிரகம் பண்ண போன இடத்தில் கூட அவ தன்னை யாருன்னு காட்டிக்க மாட்டா. தான் திருநாமி நீச்சேங்கிற மாதிரி இந்த திருத்தை காட்டிலும் ஒரு தூச காட்டிலும் அவ தான் ரொம்ப கீழானவன்கிறதான் காட்டிப்பான். நம்ம தேசத்துள்ள சாதுக்களை எண்ணவே முடியாது. சந்திரபாகா நதிர் வாழவண்டியில் இருக்கக்கூடிய மணலை கூட எண்ணிடலாம். ஆனால் நம்ம தேசத்துல சாதுக்களை எண்ணவே முடியாதான் நிஜம். அவளை நம்ம எண்ணவே முடியாது, கவுண்டிங் கிடையாது. ஆனால் அவளை நம்ம எண்ண முடியும், மனசால அவள் நினைக்க முடியும். மகாஷேத்திரம் பண்டரி. இந்த பண்டரிபூரில் வசிச்சுட்டு இருக்கிற தாமா சேட்டுக்கருக்கும் அவருடைய பத்தியான குணாபாய்க்கும் சாட்சாத் உத்தவரே குழந்தையா பிறந்தார்னு போன வாரத்தில் பார்த்தோம். ஏக்நாத் மகராஜ் எல்லாருடைய சரித்திரங்களையும் பற்றி சொல்லியிருக்கார். அத்தனை சந்துக்கள் அவருக்கு பூர்வீகமாக இருக்கக்கூடிய அத்தனை சந்துக்கள் சரித்திரத்தை சொல்லியிருக்கார். அவர் நாமதேவர் மகாராஜ் சரித்திரத்தை சொல்றார். சாட்சாத் பிரகலாதனாக இருந்தவர் அவர். அதுக்கப்புறம் அங்கதனா வந்தார், அதுக்கப்புறம் உத்தவராக வந்தார், அதுக்கப்புறம் நாமதேவராக அவதாரம் பண்ணார்னு சொல்றார். பிற்பாடு நாமதேவரே துகாராம் மகாராஜாக வந்தார்னு சொல்றார். பிரகலாதராக அவதாரம் பண்ண போது ஹிரண்யகசிபுக்கும் கயாதிக்கும் புத்திரனா இருந்தார். நாட்டில் எங்குமே பக்தி இருக்கப்படாது, தர்மம் இருக்கப்படாது, கோவில் இருக்கப்படாது. நான் தான் ஈஸ்வரன் கொக்கரிச்சுண்டு இருந்தவனுக்கு பிள்ளையா பிறந்து ஹரிபக்தியோட பிரகலாதன் இருந்தான். பிரகலாதன் பிறந்தது அசுர குலம். கர்ப்பத்தில் இருக்கும்போதே நாரத மகிழ்ச்சி நாராயண மந்திரம் உபதேசம் கிடைச்சது. யயாதி கர்ப்பம் பிரகலாதனை கர்ப்பம் அடைஞ்ச உடனே ஹிரண்யகசிபு தபசுக்கு போயிட்டார். ஹிரண்யகசிபு இல்லைன்ன உடனே இந்திரன் கயாதியை கடத்திட்டு போறார். நாரதர் தடுத்து கேட்கிறார், ஏண்டா கடத்துறேன்னு. இந்த கயாதியோட வயிற்றுக்குள்ளார் இன்னொரு அசுரன் இருக்கான், இன்னொரு ஹிரண்யகசிபு இருக்கான். அதனால நான் வெளியில வந்த உடனே கொல்லணும், அவனை வதம் பண்ணணும்னு கூட்டிட்டு போறேன்னா. நாரதர் சொல்றார், நீ நினைக்கிற மாதிரி கயாதியோட கர்ப்பத்துல அசுரன் இல்லப்பா, ஒரு பரம பக்தன் ஒரு பாகவதன் இருக்கான் அப்படின்னு சொன்னோம். கேட்டு கயாதி விட்டுட்டு போயிடுறான். கயாதி அரண்மனையில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை சொல்லி நாரதருடைய ஆசிரமத்தில் நாரதர் அன்மையோட தங்குறா. நாரதர்கிட்ட வரம் கேட்கிறா. எங்க ஆத்துக்காரர் ஹிரண்யகசிபு தபசுக்கு போயிருக்கார், அவர் எப்ப தபசு முடிஞ்சு திரும்பி வராரோ அதுவரை இந்த கர்ப்பவாசம் எனக்கு நிலைக்கணும், அதுக்கு அப்புறம்தான் எனக்கு இந்த குழந்தை பிறக்கணுங்கிற வரத்தை கொடுங்கன்னு கேட்கிறார். நாரதரும் அப்படியே அனுகிரகம் பண்ணார். ஹிரண்யகசிபு தபஸ் முடிச்சுட்டு வரத்துக்கு 1000 வருஷம் ஆச்சு. இந்த 1000 வருஷ காலமும் இந்த பிரகலாதனை கயாதி கர்ப்பத்தில் தாங்கினான். நாதர் ஆசிரமம் கேட்கணுமா? எப்ப பார்த்தாலும் சத்சங்கம், எப்ப பார்த்தாலும் நாம கீர்த்தனம், எப்ப பார்த்தாலும் நாமாவே நடந்துட்டு இருக்கும். கர்ப்பத்தில் இருந்தக்கூடிய பிரகலாதன் 1000 வருடங்கள் அந்த நாமாவை கேட்டு 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 அந்த நாமா மனசுல ஊறிடுத்து. எப்பேற்பட்ட மந்திரம் அது, யார் மூலமா கிடைச்சது? அந்த ஹரிபக்தி அந்த குழந்தைய அப்படியே கெட்டியா பிடிச்சுட்டு கொடுத்து. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம அநாதி வேதமும் புராணமும் சொல்லும் அபூர்வ குணநாமம் சதா என் நாவினில் நிலாவியே என்னை விடாத ஹரிநாமம். ஹரே ராம 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 ஹரே ஹரே,
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மாமுனி நாரதர் வீணையில் ஊறி மங்களமய நாமம் நான் அறியாதனை ஆண்டொருள் தந்தனை விடாத ஹரிநாமம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. உத்தமன் இட்ட தலத்தினில் அக்கணம் உதித்த திருநாமம் பக்தியில்லாத எனக்கு இசைந்தனை விடாத ஹரிநாமம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. என்றைக்கு குருநாதரான நாரதர் உபதேசம் பண்ணாரோ நாராயண மந்திரத்தை, அந்த க்ஷணமே உத்தமன் இட்ட தலத்தினில் அக்கணம் உதித்த திருநாமம் பக்தியில்லாத எனக்கு செய்தன விடாத ஹரிநாமம். அந்த நாமா அப்பவே பிடிச்சுன்னு கொடுத்தான். அந்த நாமா அமையானப்பட்டதல்ல, அநாதி வேதமும் புராணமும் சொல்லும் அபூர்வ குணநாமம். சதா என் நாவினில் நிலாவியே என்னை விடாத ஹரிநாமம். வேதம் புராணங்கள்ல இதைத்தான் சொல்றது. நாமம்னா சாரம். நாராயண ரூபம் பார்த்ததில்ல பிரகலாதன். ஊர்ல கோவிலே கிடையாது, சிவன் கோவில் கிடையாது, பிரம்மா கோவில் கிடையாது, பிரம்மா கோவில் கிடையாது, விக்கிரகம் கிடையாது, சித்திரப்படம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாராயணன் எப்படி இருப்பான்றது பிரகலாதனுக்கு தெரியவே தெரியாது. பிரகலாதன் தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஒண்ணுதான் தெரிஞ்சது. என்ன? நாமா மட்டும்தான் தெரியும். பகவானை தியானம் பண்றதுக்கு ரூபம் வேணும், பகவானை பூஜை பண்றதுக்கு ரூபம் வேணும். நாமா சொல்றதுக்கு எதுவுமே வேண்டாம். சாலக்கிராமம் வச்சு பூஜை பண்ணா பூஜா நியமங்கள் உண்டு. எப்படி பூஜை பண்ணணும், எப்படி அபிஷேகம் பண்ணணும், எப்படி நிவேதம் பண்ணுங்கிற விதிகள் உண்டு. அதே போல பானலிங்கம் வச்சு பூஜை பண்ணாலும் அதுக்குண்டான விதிகள் உண்டு. ஆனா நாமா சொல்ல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ரிஷபரிமி அண்ணா சொல்வார். இப்படி உள்ளுக்குள்ள நாமா ஏறி 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 ஊறி 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 இந்த நாமாவே நரசிம்ம ரூபமா வந்ததுன்னு சொல்றார் அகஸ்தியர். தாத்தை தொடுமிடம் ஏதும் அவன் உளன் தேவன் எனுமகன் உரை போல. எங்கடா இருக்கான் நாராயணன்? ஹிரண்யகசிபு கேட்கிறார். எங்க இருக்கான் நாராயணன் சொல்லு. அப்பா எல்லா இடத்துல அவர் இருக்காருப்பா, இந்த இடத்துல இருக்கான்னு காட்ட முடியாதப்பா அப்படிங்கிறார் பிரகலாதன். நீங்க இங்க இருக்க, அதனால இங்க இல்லைன்னு நான் காமிச்சு விடலாம். நாராயணன் அப்படி இல்லப்பா, எல்லா இடத்துல இருக்காருப்பா, எப்படி காட்டுறதுன்னு கேட்கிறார். இந்த தூண்ல இருக்காரா அப்படின்னு கேட்கிறார். இருக்காருப்பா, ஸ்தம்பேன திருஷ்யதே அப்படிங்கிறார். ஆனா ஹிரண்யகசிபுக்கு ஸ்தம்பேன திருஷ்யதே. ஏன்? பாவம் இல்லை. பாவம் இல்லாதனால அவனுக்கு பகவான் தரிசனம் தரமாட்டேங்கிறார். தாத்தை தொடுமிடம் ஏதும் அவன் உளன் தேவன் எனுமகன் உரை போல தாக நரமிருக கோர வடிவோடு தூணில் எழுவது ஹரிநாமம். இந்த பிரகலாதன் உள்ளுக்குள்ள ஜபிச்சு ஜபிச்சு உருவேற்றிய அந்த நாமமே தூண்ல இருந்து நரசிம்மரா வந்தான். பகவான் பக்தராஜனா பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார், ஹிரண்யக்கு மோஷம் கொடுத்தார். பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றது சிம்மாசனம் வேணுமே. தன்னுடைய உடம்பே சிம்மமாக இருக்கிறதுனால தன்னை மடியில உட்காந்து வச்சுட்டார் அந்த குழந்தைய. சிம்மமே ஆசனமா வச்சு அபயஹஸ்தத்தை சத்திரமா வச்சு இந்த பட்டாபிஷேகம் பண்றதுக்கு ஜலம் வேணுமே. என்னடா குழந்தை, எவ்வளவு கஷ்டங்கள் உனக்கு வந்த போதிலும் விடாம நீ ஹரிநாமம் சொன்னியப்பா, உன்ன மாதிரி பக்த சிரோமணி இனிமேல் எங்க பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்ச நரசிம்ம சுவாமிக்கு கண்ணில் ஜலம் வந்துதான். அந்த ஜலத்தையே பட்டாபிஷேகத்துக்கு தீர்த்தமா வச்சு பக்தராஜன்னு பட்டாபிஷேகம் பண்ணாரா நரசிம்மர். தன்னோட தகப்பனார் மரணத்துக்கு காரணமா இருந்தார் பிரகலாதன்னு சொல்லுவா. ஆனா தகப்பனோட மோட்சத்துக்கே காரணமா இருந்தார். அதே போல இது மகாராஷ்டிரால இது இதே போல சரித்திரம் இங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது.
சிவபூஜைக்கு இடைஞ்சலா இருந்த தகப்பனார் மரணத்திற்கு காரணமா இருந்தார் சண்டிகேஸ்வரர். பகவான் அவருக்கு பக்தராஜன் பட்டம் கொடுத்தார். இது சிவபெருமான் கொடுத்த பட்டம் சண்டிகேஸ்வரருக்கு, பிரகலாதனுக்கு பக்தராஜன் கொடுத்த பட்டம், மகாவிஷ்ணு கொடுத்த பட்டம். பகவான் கேட்கிறார், பிரகலாதா இவ்வளவு பக்தியோட இருந்தியடா, உனக்கு என்ன வரம் வேண்டும்டா, நான் வரம் கொடுக்கிறேன்டா, கேளுடாங்கிறார். பகவானே, எங்க அப்பா வந்து உங்ககிட்ட நிறைய வரம் கேட்டு தான் அப்படி வீணா அழிஞ்சு போனார், எனக்கு வரமே வேண்டாம் அப்படிங்கிறான். உன்னுடைய சரணார பித்தங்கள்ல பக்தி தான் எனக்கு வேணும், இடைவிடாத பக்தி தான் வேணும்னு வரம் கேட்டார். பகவான் வந்து ராஜ்யபாரம் செய்வதற்கு அனுகிரகம் பண்ணார். பகவான் பண்ண கிருபைக்கு அவருக்கு நம்ம பிரதி உபகாரம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு கிருபை நமக்கு பண்ணியிருக்கார், அவ்வளவு கருணை காட்டியிருக்கார் அப்படிங்கிற தாபம் பிரகலாதனுக்கு இருந்துதான். நான் எப்படி இந்த கைமாறு பண்ண போறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்காகவே இன்னொரு ஜென்மா பகவான் கொடுத்தார். அங்கதனா பிரகாரம், வாலியுடைய பிள்ளை அங்கதனா பிறக்கிறார். ராமருக்கு வந்து சேவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அங்கதனுக்கு. ஆனா வந்து கிட்டக்க போய் நின்று சேவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடையாது, எட்டக்க நின்று சேவை செய்யக்கூடிய பாக்கியம் தான் அவருக்கு கிடைக்கிறது. அவ அருகில இருந்து அஞ்சனேயரும் லக்ஷ்மணாழ்வாரும் தான் ராமருக்கு பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. இவருக்கு வந்து எட்டக்க இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் தான் கிடைக்கிறது. அப்போ இந்த ஜென்மாலே நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே, நான் வந்து உன்னுடைய அருகில் இருந்து உனக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையேன்னு அடுத்த ஜென்மா வந்து உத்தவராக ஜென்மா கொடுத்தார். கண்ணனுக்கு வந்து பக்கத்திலிருந்து கைங்கரியமோ கைங்கரியம், அத்தனை கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு உத்தவர். கண்ணனுடைய சூடை கலந்த ஆடைகளைத்தான் போட்டுப்பார், கண்ணன் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை சாப்பிடுவார். இப்படி எல்லாமே கண்ணனோட இருந்து கண்ணனாகவே ஆயிட்டார். யாராவது அசப்பல பார்த்தா கிருஷ்ணன் தான் வந்திருக்கார் நினைக்கக்கூடிய அளவுக்கு உத்தவர் ஆயிட்டார். ஆனா வந்து அவருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, பிரேம பக்தி கிடைக்கல. ஏன்? மகா பண்டிதர், ரொம்ப படித்தவர், தேவகுரு பிரகஸ்பதியிட்ட போய் பாடம் படிச்சுட்டு வந்தவர். அந்த படிப்புனால வந்து அவருக்கு வந்து மனசு வேலை செய்யற, மூலதான் வேலை, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர் இருந்ததுனால அவருக்கு பிரேம பக்தி வரல. இந்த பிரேம பக்தி அவருக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக கிருஷ்ணன் ஒரு நாள் கூப்பிட்டு கோகுலம் அனுப்பிச்சார். உத்தவரே, கோகுலத்துல போய் கோபிகிட்ட பாடம் கத்துண்டு வாங்கன்னு சொன்னா உத்தவர் போக மாட்டார். நான் கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு, நான் பிரகஸ்பதிட்ட பாடம் கத்துண்டவன்னு சொல்லுவாருங்கிறதுக்காக நீங்க கோபிகளை போய் பாடம் நடத்திட்டு வாங்கோ, என்ன வந்து அவ வந்து மறக்காம வந்து மறக்க முடியாம வந்து சிரமப்படுறா, அதுக்கு உண்டான ஒரு பாடத்தை நடத்திட்டு வாங்கன்னு அனுப்புறார். உத்தவர் வந்து கோகுலம் போறார். கோபிகளிட்ட தான் வந்து பக்தி, பிரேம பக்தினா என்னன்னு தெரிஞ்சின்றார் உத்தவர். உண்ணும் உணவும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் கண்ணன்கிற பாவம் கோபிகளுக்கு இருக்கு. இதே பாவம் தான் பாரதியாருக்கு இருக்கு. காக்கை சிறகிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. செல்லம்மாள் வந்து பாரதியார் வந்து ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார். சாப்பிட கூட கிடையாது, ஒன்றும் கிடையாது. செல்லம்மாள் எங்கேயோ போய் அரிசி வாழ்ந்துருக்கா. அரிசி ஈரமா இருக்கு. இந்த ஈர அரிசி அப்படிப்பட்டு சமைக்க முடியாது, கொஞ்சம் உணர்த்திட்டு சமைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி உணர்த்திருக்கா. உள்ள வேலையா இருக்க போயிருக்கும்போது பார்த்தார், காக்கா வந்து கத்த ஆரம்பிச்சோடனே பாரதியார் அத்தனை சேர்த்து காக்காய்க்கு போட்டார். செல்லம்மாள் வந்து கேட்கிறா, உங்களுக்கு ஆகாரம் பண்றதுக்காக வச்சிருந்த அரிசினா? இல்லம்மா, கிருஷ்ணன் சாப்பிட்டு இருக்கார் பாரு, கிருஷ்ணன் பாரு, இந்த ஒரு கிருஷ்ணன் காக்காய டைம்கார். காக்கை செருகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா. பார்க்கிற இடம் எல்லாமே கிருஷ்ணனைத்தான் பார்க்கிறார். அவருக்கு உடம்பு முடியல, நல்ல ஜுரம், ஜுரத்தோட படுத்துட்டு இருக்கார். அந்த ஜுரத்தை கூட கண்ணனா தான் பார்க்கிறார். நோயிலே படுப்பதென்ன கண்ண பெருமானே, நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ண பெருமானே, காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே, கனியிலே இடிப்பதென்ன கண்ண பெருமானே. அவருக்கு வந்தக்கூடிய உடம்பா கூட அந்த காய்ச்சலை கூட கண்ண பெருமானா கண்ணனா பார்த்து
அப்படி ஒரு பிரேம பாவம் பிரேம பக்தியோட பாரதியார் இருந்தார். கோபிகள்லாம் அப்படி இருக்கா, சியாம நாம ஷாம கதி ஷாம மதி சாமஹி பிராணபத்தின்னு இருக்கா. நாமா சாமனேங்களுடைய நாமா, சாமனே கதி, சுவாமன் தான் என்னுடைய கிருஷ்ணன் தான் எங்களுடைய பிராணன்கிறதுல இருக்கா. இந்த மாதிரி பிரேம பக்தியோடு இருக்கிற கோபிகள்கிட்ட போய் பிரேம பக்தியை தெரிஞ்சிட்ட உத்தவர் பிரேம பக்தி செய்யணுங்கிறதுக்காகவே மறுஜன்மால நாமதேவரா அவதாரம் பண்ணார். குழந்தை கர்ப்பவாசல் இருக்கும்போது நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நாம் இருக்கக்கூடிய இடங்கள், அந்த இடத்துக்குடைய சம்பவங்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு போகும். அந்த நேரத்தில் கர்ப்பவாசத்தில் இருக்கும்போது நல்ல சிந்தனையோட சத் விஷயங்கள் நம்ம சிந்தனை இருந்ததுன்னா அந்த குழந்தையும் அதே போலதான் வரும். அவதார புருஷாலா அயோனிகாலா இவா பூமிக்கு வந்தான்னு மகிழ்ச்சி சொல்றார். வைகுண்ட தாமத்துக்கு போன உத்தவரையும் சுகபிரபத்தையும் பகவான் பூலோகத்துக்கு அனுப்பினார். பகவான் வைகுண்ட தாமத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கார். ரெண்டு பக்கம் பாகவதெல்லாம் உட்கார்ந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கா. தும்புரு நாரதெல்லாம் அந்த பஜனை பாடின்னு இருக்கா. அத்தனை சாதுக்களும் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கா. பஜனை ஆனந்தமா கேட்டு இருக்கார் பகவான். ரத்தன சிம்மாசனத்தில் பகவான் உட்கார்ந்துருக்கார். இத்தனை பேரோட பஜனை ஆனந்தமா நடந்துருக்கு. பகவான் நினைக்கிறார், இப்படி ஒரு வைகுண்ட தாமத்தில் நம்ம ஆனந்தமா இருக்கோமே, பஜனை அனுப்பித்து கொண்டிருக்கோமே, பூமியில பஜனை எல்லாம் குறைஞ்சு கொடுத்த, சத்சங்கம் எல்லாம் குறைஞ்சு போயிடுத்த, ஜனங்கள் தப்பான வழிக்கு போயிடுவாளே, நல்லது கிடைக்கலன்னா கெட்டது காத்திருக்குமே, நல்லதை நாம தேடி போகணும், கெட்டதை நம்மளை தேடி வருமே. இது மாதிரியான ஒரு தாழ்வு நிலை ஏற்படும் பொழுது பகவான் தன்னுடைய பார்ஷதால பூமிக்கு அனுப்புவா. நீங்க போய் சரி பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புவா. அப்படித்தான் சாதுக்கள்லாம் பூமிக்கு வரா. இந்த நிலையில உத்தவரையும் சுகபிரமத்தையும் பூமிக்கு அனுப்புறதுக்கு பகவான் சொல்றார். ரெண்டு பேரும் கேட்கிறா, மீண்டும் கர்ப்பவாசமா எங்களுக்கு, பூமியுடைய நிலையே சரியில்லை, பூலோகத்தின் நிலையே சரியில்லை நீங்க சொல்றீல, அந்த சரியில்லாத இடத்துக்கு அனுப்புறீல, அங்க போனா எங்களுக்கு மாயை வந்துடுமே, நாங்க எப்படி கடை தேர்றதுன்னு கேட்கிறா. நீங்க போங்க, நாங்க கூடவே இருப்பேன்னு பகவான் சொல்லி அயோனிக்காக கர்ப்பவாசம் இல்லாமல் வரணுங்கிறதுக்காக முத்துச்சிப்பியில போட்டு உத்தவரை சந்திரபாகா நதியில வர்ண பகவான் மூலியமா இருக்கிறார். சுகபர்ம ரிஷியை முத்துச்சிப்பியில போட்டு வர்ண பகவான்கிட்ட கொடுத்து கங்கையில கபீர்தாசரா இருக்கிறார். இதுல இந்த சரித்திர பேதம் நிறைய இருக்கும். தாமாசேட்டுக்கும் குடாபாய்க்கும் கர்ப்பவாசத்தில் தான் நாமதேவர் பிறந்தான்னு ஜனாபாய் ஒரு அபங்கத்தில் சொல்றான். ஜனாபாய் நாமதேவருடைய வீட்டு வேலைக்காரி, நாமதேவருடைய பிரதான சிஷ்ய கூட. அப்ப அவ சொல்லக்கூடிய அபங்கம் சரியா அல்லது மகிபத மகராஜ், இந்த பக்த விஜயத்தை எழுதின மகிபத மகராஜ் சொல்லக்கூடிய சரித்திரம் சரியான்னு பல பேதங்கள் இருக்கு. நம்ம பேதத்துக்கே போக வேண்டாம். முத்துச்சிப்பி மூலமாக வந்தாலும் சரி, கர்ப்பவாசத்துல வந்தாலும் சரி, முத்தான குழந்தையா ரெண்டு பேரும் பிறந்திருக்கா. ஒரு பக்தனா ஒரு குழந்தை வேணும். எதுக்கு வேணும் அந்த குழந்தை? உன்னை பாடுறதுக்கு, உன்னை பத்தி பேசுறதுக்கு, உன்னை நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டோம். பகவான் அப்படி ஒரு குழந்தையா நமக்கு அனுப்பிச்சார். பேர்பட்ட குழந்தை நாமதேவர். நாமதேவருடைய அம்மா தூளி ஆட்டும் போது ராமநாமா சொல்லிண்டே தூளி ஆட்டுவா. கைகொற்ற பருவத்தில் கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பா. குழந்தை கையை தூக்கி தட்டும் போது கோவிந்தா போடு, கோவிந்தா கோவிந்தான்னு பழக்கப்படுத்துவா. அந்த காலத்தில் அதான் பழக்கம். பெரியவாள்லாம் ஆற்றுல இருப்பா. குழந்தைகள் மூஞ்சி பார்த்து விளையாட ஆரம்பிச்சோன்னு இந்த பழக்கமெல்லாம் சொல்லித் தருவா. இந்த கலாச்சாரமெல்லாம் சொல்லித்தான் தரணும். நம்ம இந்த காலத்தில் எது வேணாலும் வாங்கி கொடுத்துடணும் குழந்தைகளுக்கு.
குழந்தைகளுக்கு நினைக்கிறத விட அதிகமான பொருள் வாங்கி கொடுக்குறோம். அந்த கலாச்சாரத்தை மட்டும் நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு தவறிடுறோம். இந்த கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கவே முடியாது. இந்த குடும்பத்திற்குரிய ஸ்திரீகளுக்கு தான், அதுவும் தாய்மார்களுக்கு தான் இந்த தர்மம் இருக்கு. குழந்தைக்கு தர்மத்தை ஊட்டி வளர்க்கறதுக்கு அம்மாவால தான் முடியும். அம்மா சொன்னாதான் அது புரியும் குழந்தைகளுக்கு. மோஷபுரிக்கெல்லாம் மேலான மோஷபுரி பண்டரிபுரம், புலோக வைகுண்டம், சதா நாம சங்கீர்த்தம் நடந்துட்டே இருக்கக்கூடிய கஷேத்திரம். சாதாரணமாக கேட்போம், ஒரு ராதா கல்யாணம் நடக்க எத்தனை மணிக்கு பஜனை ஆரம்பிக்க போகிறா, எத்தனை மணிக்கு பஜனை முடியும்னு கேட்போம். ஆனால் பண்டரிபுரத்தில் அந்த கேள்விக்கு இடம் கிடையாது. 24 மணி நேரம் 365 நாளும் 24 மணி நேரம் எங்கே பார்த்தால் நாம சங்கீர்த்தனம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பஜனை நாம சங்கீர்த்தனம் கேட்டு கேட்டு அந்த குழந்தை வளர்றது, ஆத்தலையும் நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது, சுவாமிக்கு கைங்கரியம் நடக்கிறது, சந்திரபாகால ஸ்நானம் பண்ணுறது, விளையாட்டு கூட கிருஷ்ண பாலலீலைகளை வச்சுட்டு தான் விளையாடுறது, கோபி சந்தனம் விட்டுண்டு துளசி மாலை போட்டுண்டு குட்டியாக ஒரு வேஷ்டியை கட்டிண்டு குட்டிட்டு அழகாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம். குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். சின்ன குழந்தையாக இருக்கும் போதிலிருந்து சாயங்காலம் ஆச்சுன்னா விளக்கு வச்ச ஆச்சுன்னா கைகால் அலம்பிக்கணும். நெத்தியில் அவாவா கலாச்சாரப்படி விபூதியோ அல்லது கோபி சந்தனமோ இட்டுக்கணும். கழுத்தில் ருத்ராட்ச மாலையோ அல்லது துளசி மாலையோ போட்டுக்கணும். சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும். சுவாமிக்கு 2 ஸ்லோகங்கள் சொல்லணும். தெரிஞ்ச ஸ்லோகங்களில் அம்மா அப்பா சொல்லித்தரணும் அந்த குழந்தைகளுக்கு. இந்த பழக்கப்படுத்தி வந்தால் தான் அந்த குழந்தை வளர 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 வர அந்த குழந்தைக்கு பக்தி உண்டாகும், இந்த சுவாமி மேலே ஈடுபாடு உண்டாகும். இந்த குழந்தை புரிஞ்சிக்கக்கூடிய வயசுலேயே அதை நம்ம சொல்லிடணும். ஒரு 18 வயசு 20 வயசு ஆனப்புறம் எங்காத்து பிள்ளை சாமி ரூமுக்கே வரமாட்டேங்கிறான்னு சொன்னால் அது குழந்தையோட தப்பு இல்லை, அந்த குழந்தையை வளர்த்த பெரியவாளுடைய தவறு அது. ஆனால் அந்த குழந்தை எப்போ புரிஞ்சுக்குமோ அது புரிஞ்சுக்கும் பொழுது நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டும் பல குழந்தைகளுக்கு வேட்டி கட்டிக்க கூட தெரிய மாட்டேங்கிறது. எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை பர்படாஸ் போட்டுன்னு இருக்கு, இல்லாட்டி ஒரு டிராயரை போட்டு வேஷ்டி கட்டிக்க தெரிய மாட்டேங்கிறது, விபூதிட்டுக்க தெரிய மாட்டேங்கிறது. வரவா யாராவது ஆற்றுக்கு பெரியவா வந்தானா அவளை வாங்கோன்னு சொல்லக்கூட அந்த குழந்தைகள் ஹாய் ஹாய்ங்கிறது. வாங்கோ, எப்போ வந்தேள், நமஸ்காரம் பண்ணணும், ஜல சாப்பிட்றா, இந்த மாதிரி வரக்கூடிய வாழை கேட்கறதுக்கு அவளை நம்ம பழக்கணும். இந்த மாதிரி பழக்கத்தான் நம்ம கலாச்சாரம் வளரும். ரொம்ப சந்தோஷப்பட்டா ராமாசேட்டும் குணாபாயும் வயசான காலத்தை நமக்கு புத்திரபாகியம் ஏதுன்னு நினைச்ச போது ஒரு குழந்தை வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு பகவான் இப்படி ஒரு குழந்தையை கொடுத்துருக்கானே, இப்படி ஒரு பாகவதனா ஒரு குழந்தையை கொடுத்துருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாகவதால் கிரகத்தில் பிறக்கிற குழந்தை கூட பாகவதன் ஆகிடும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு சத்சங்கம் தானாக வந்துடும். ஆத்தர் இருக்கக்கூடிய நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து பார்த்து அந்த சத்சங்கம் தானாக வந்துடும். ஆனால் துர்சங்கம் வராமல் பார்த்துக்கணும். ஷான நேரம் நம்ம வெளியில் போனாலும் நம்மளுடைய கண்காணிப்பு இந்த மறுநாள் துர்சங்கம் வந்துடும். முனிதர் குருட அதை பாடின ஒரு பாடல் அதை பற்றி கேட்போம். நாமதேவ் மகாராஜ பாடுறங்கிட்டே படிச்சுட்டா தாமாசேட்டும் குணாபாயும் குழந்தை ரொம்ப சத்சங்கமாக வளர்ந்துட்டு இருக்கான். அப்பா அம்மா பஜனம் பண்ணுறதை பார்ப்பான், நாமசங்கீர்த்தம் பண்ணுறதை பார்ப்பான். அப்பா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதை பார்ப்பான், அலங்காரம் பண்ணுறதை பார்ப்பான். சாதாரணமான ஆற்றுல எல்லாம் நம்ம பூஜை பண்ணுவோம். குழந்தையெல்லாம் பூஜை பண்ணும்போது கிட்டக்க வரும். கிட்டக்க வந்தால் நம்ம தள்ளி போன்னு சொல்லப்படாது. நாம் என்ன பண்ணுறோம் பூஜைங்கிறது அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். முடிஞ்சால் நம்ம பண்ணுற பூஜை மாதிரியே ஒரு சின்ன விக்கிரகத்தை சுவாமி வாங்கி கொடுத்து பக்கத்துலேயே உட்காந்து இந்த குழந்தைக்கு பூஜை பண்ணது சொல்லிக் கொடுக்கணும். கொஞ்சம் எச்சம் பண்ணிவிடுமோ எச்சலாக தொட்டுடுமோ பயப்படப்படாது. அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் உட்காந்து பழக்க வச்சா தான் பிற்காலத்தில் நம்ம செய்த பூஜையை அந்த குழந்தை செய்யக்கூடிய அளவுக்கு தயாராகும். அலங்காரம் பண்ணுறதை பார்ப்பார், நைவேத்தியம் பண்ணுறதை பார்ப்பார். இந்த மாதிரி பார்த்து பார்த்து அந்த பூஜையில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு வந்துடுத்து. பாண்டங்கட பெரிய பிரேமம் வந்துடுத்து. தினந்தரி ஆற்றுல பூஜையை முடிச்சுட்டு பாண்டங்கனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தாமாசேட் போவார். கூடவே நாமாவையும் கூட்டிகிட்டு போவார். நாமா நிறைய கேள்வி கேட்பார்.
குழந்தை சாதாரணப்பட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு சரியான பதில் சொல்லணும். முதல்ல அந்த கேள்விகளுக்கு பதில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதிக பிரசங்க வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதோட போச்சு. அப்புறம் தான் குழந்தை கேள்வியே கேட்காது. நாமதேவர் அவ்வளவு அந்த சிலைகளை பார்த்து, கோவிலுக்குரிய சிற்பங்களை பார்த்து கேள்வி கேட்பார். பா இது என்னப்பான்னு கேட்பார். பா இது பேர் கஜேந்திர மோஷம். இந்த கஜேந்திர மோஷம் கதையை சொல்வார். பா இது என்னப்பா, திரௌபதி வஸ்திராபரணம். இந்த வஸ்திராபரணம் இந்த மாதிரி கதைகளை சொல்லி கேட்டு கேட்டு இந்த ராமருக்கு பக்தி அப்படிங்கிறது ரொம்ப அபரிதமாக கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார். ராமா சேட் நாமதேவர்கிட்ட கேட்பார், சனிக்கிழமை அம்மா உனக்கு என்ன தேய்ச்சி விடுவாளா அப்படின்னு கேட்பார். நீ என்ன பண்ற? எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா, எண்ணெய் தேய்ச்சி குடிக்கனா பிடிக்காது, ரொம்ப அழுவேன் அப்படின்னு நாமதேவ். அது மாதிரிதான்ப்பா யசோதம்மா கிருஷ்ணனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுக்கு அந்த பாடுபடுவாளாம். கண்ணா உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன் வாடான்னு கூப்பிடுவாளாம். கிருஷ்ணன் அழிச்சாட்டியும் பண்ணுவானாம். பாடுறா வாசனை தைலம் வச்சிருக்கேன்டா, கம கமன் இருக்குடா, தேய்ச்சிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பலாம். அம்மா நான் தள்ளி இருந்து வாசனையை மட்டும் பிடிச்சிக்கிறேன், எனக்கு அது வேண்டாம் அப்படின்பாலாம். விளையாடி விளையாடி வந்திருக்கடா, அவனுக்கு உடம்பெல்லாம் புழுதியா இருக்குடா, மாடு கண்ணெல்லாம் மேய்ச்சிட்டு வந்திருக்கடா, கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கடா, இந்த தைலஸ்நானம் பண்ணா உனக்கு கண்ணெல்லாம் குளிர்ந்து உண்டுண்டா அப்படின்பலாம். அம்மா எனக்கு அரவிந்தாக்ஷன் தான் பேரு, கண்ணு எப்பவுமே சிவப்பா தான் இருக்கும், இந்த எண்ணெய் காலெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லுவேனா. வலிக்காம தேய்ச்சி விடுறேன்டா உனக்கு, வாடா குழந்தை யசோதம்மா கூப்பிடுவாளாம். நீ அப்படித்தாம்மா சொல்லுவேன், நீ எண்ணெயை தேய்ச்சி விட்டு சீக்காப்படியெல்லாம் போட்டு தேய்ப்ப, கண்ணெல்லாம் எனக்கு எரியும், இந்த எண்ணெய்க்குள்ளேயே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேனா. வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு ஓடுவேனா. கையை பிடிச்சி கூப்பிட்டா, இந்த பாருமா நீ எனக்கு நன்னா தலைவாரி விட்டுருக்க, சாய கொண்டை போட்டு விட்டுருக்க, தலையில் முத்துச்சரம் கட்டி விட்டுருக்க, அது மேலே மயில் பீலி சொருகி விட்டுருக்கு, நீ எண்ணெய் தேய்ச்சி விட்டானா இத்தனையும் களைஞ்சு போயிடுமோ இல்லையோ, எனக்கு என்ன வேண்டாமணும். ஏண்டா இதெல்லாம் நான் தாண்டா பண்ணினேன், உனக்கு தைலம் தேய்ச்சி எண்ணெய் ஸ்நானம் பண்ணிட்டு இதெல்லாம் நான் செஞ்சு விடுறேன்டா. அம்மா நாளைக்கு தேய்ச்சிக்கிறேனே, இன்னைக்கு வேண்டாமே அப்படின்னு பண்ணோம். இல்லைடா இன்னைக்கு தான் தேய்ச்சிக்கணும், நாளைக்கு வேண்டாண்டா யசோதாமா சொல்லி எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்து பக்கத்தில் குட்டி 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 தங்க கிண்ணங்களில் வெண்ணெய் வச்சிருப்பலாம், சக்கரை பொங்கல், அப்பம், பழம் எல்லாம் வரிசையாக வச்சுட்டு, கண்ணா பாடுறா இதெல்லாம் வச்சிருக்கேனோ இல்லையோ, இதெல்லாம் உனக்கு தான், நீ சமத்தா எண்ணெய் தேய்ச்சி விடு, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தா உனக்கு இது எல்லாத்தையும் தரேன் அப்படின்லாம். கண்ணன் என்ன சொல்லுவானா, அம்மா எனக்கு தொப்பா பசிக்கிறதுமா, நான் முதல்ல எல்லாம் சாப்பிட்டு விடுறேனே, அப்புறம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். இப்படி ரொம்ப அழிச்சாட்டியும் பண்ணுவோம். நான் குழந்தை எப்படியாவது குழந்தைய பிடிச்சி உட்கார வச்சுட்டா எப்படி தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு வழி பார்ப்பணும். அம்மா பக்கத்தாத்து மாமி வந்திருக்கா அப்படின்னு யசோதம்மா அப்படி கனத்த உடம்போடு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள பட்டுன்னு இந்த எண்ணெய் கிணத்து தட்டு ஓடி போயிடுவணும். இந்த கதையெல்லாம் சொல்லுவார் அந்த நாமதேவருக்கு. குட்டி நாமதேவர் கை கொட்டி சிரிப்பறான், கிருஷ்ணனோட லீலையை பார்த்து அப்படி சிரிப்பறான். இந்த லீலையை பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்கார், அந்த பாசுரத்தை இப்ப கேட்போம். புழுதி அடைஞ்ச உடம்போட இருக்கடா, புழுதி அடைந்த பொன்மேனி காண பெரித முகப்பன். எனக்கு சந்தோஷமா இருக்கு என்னோட உடம்ப பார்க்கறதுக்கு, ஆனா என்னை ஏமாத்திட்டு ஓடுறடா எண்ணெய் தேய்ச்சிக்காம. அங்க தள்ளி போய் நின்றுட்டு இருக்க, எங்கடா இருக்க நீ? நப்பிண்ணை ராதி ஆத்துக்கிட்ட நின்று இருக்கேடா. ஓடுற வேகத்துல குட்டி கிருஷ்ணா குருவாயூரப்பா உண்ட கௌபீனா அமுந்து போயிடுத்தடா அப்படின்னு பாடுவார். நான் எத்தனையும் இல்லாதாய் நப்பிண்ணை காணின் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே திருமஞ்சனம் ஆடவாராயின்னு பெரியாழ்வார் பாடுவாராம். இப்படிங்கிற கதையெல்லாம் தாமாசேட் சொல்லுவார். விட்டல் கண்ணை மூடின்னு இருக்கா பார்த்தியா, இந்த எண்ணெயை மெதுவாக விட்டல் உடம்புல தேய்க்கணும். விட்டலுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், பாட்டு பாடுண்டே இந்த எண்ணெயை உடம்புல மெதுவாக இது பண்ணும். என் கையை பார்த்தியா, கையில் நகமே இல்லை பார்த்தியா, அது மாதிரி
என்ன நகை இருந்ததுன்னா விட்டலுக்கு இந்த எண்ணெய் தேய்க்கும் போது நகமெல்லாம் குத்திடும் போலியோ, சின்ன குழந்தை தானே விட்டல் ஒன்று மாதிரி, அதனால குஞ்சு குழந்தை தானே, அதனால அவன் மேலே நகமெல்லாம் படப்படாது அப்படின்லாம் சொல்லி தருவாராம். குழந்தை வந்து அப்படியே நாமதேவ் வந்து விட்டலை கொச்சக்கண் வாங்காமல் அப்படியே பார்த்துட்டு இருப்பாராம். பகவான் உடம்புல தைலம் தடவும் போது குழந்தை பாவத்தோடு தடவணும். அப்புறம் வெதுவெதுப்பான ஜலத்தை எடுத்து அந்த குழந்தை மேலே விட்டு ஸ்நானப்பொடியால் நன்னா உடம்பு அப்படியே தேய்ச்சி விட்டு, சுவாமிக்கு வந்து வலிக்கப்படாது. சில இடங்கள்லாம் பார்த்ததுனாக்கா அது அர்ச்சாவதார மூர்த்தியாக இருந்தாலும் சரி, உற்சவ விக்கிரகமாக இருந்தாலும் சரி, தேங்காய் நாரை போட்டு பரன்னு பாத்திரம் தேய்க்கிற மாதிரி சுவாமியை தேய்ப்பான். பாபம். காஞ்சிபுரத்தில் திருக்கச்செடிப்புகள்னு ஒருத்தர் இருந்தார். வரதாஜ பெருமாள் அவர்கிட்ட கேட்டாராம், அப்பா எனக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அர்ச்சகர் வந்து என்ன தினம் தேங்காய் நாரால் தேய்க்கிறான்டா, பாத்திரம் தேய்க்கிற மாதிரி என்ன தேய்க்கிறான்டா, உடம்பெல்லாம் எனக்கு வலிக்கிறதுடா, நீ போய் சொல்லேன்டானாராம். திருக்கச்செடிப்பு சொன்னாராம், நீயே போய் சொல்ல அவர்கிட்டானாராம். நான் வந்து பக்தாளுக்கு தான் தரிசனம் கொடுப்பேன், பாபைகளுக்கு தரமாட்டேன், நீ போய் சொல்லுன்னாராம். அது மாதிரி தேங்காய் நாரெலாம் போட்டு தேய்க்கப்படாது. குழந்தைய வந்து ஆற்றுல எப்படி நம்ம பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். அந்த சுவாமி அர்ச்சாவதார மூர்த்தியை உயிருள்ள ஒரு குழந்தை மாதிரி ஒரு பாவத்தோட அந்த சுசுரூஷைகள்லாம் பண்ணணும். சுவாமிக்கு திருமஞ்சனம் ஆன உடனே சாம்பிராணி போட்டு இந்த சாம்பிராணி புகையை வந்து ஒரு வஸ்திரத்தில் ஒத்தி எடுத்து அப்படியே சுவாமிகிட்ட காட்டணும். தலையெல்லாம் நன்னா துவட்டி விடணும். உடம்புல ஈரம் இல்லாமல் ஒத்தி எடுத்து விடணும். வாசனை தைலமெல்லாம் தடவணும். பீதாம்பரம் கட்டி விடணும். மேலே பட்டு ஜிப்பா போடணும். கழுத்தில் ஒரு பெரிய மணிமாலை போடணும். துளசி மாலை போடணும். எல்லா விதமான பூஷணங்களும் அனுபவிக்கணும். மகர குண்டலம், ரத்ன கீடம் இப்படின்னு நிதானமாக தமாசட் அலங்காரம் பண்ணுவாராம். அத்தனை ரசனையோடு நம்ம அலங்காரம் பண்ணாதான் தரிசனம் பண்ணவர்களுக்கு ஆனந்தமாக வந்து தரிசனம் பண்ணுவா. நிவேதனம் பண்ணுற நேரம் வரும், தாமா கொஞ்சம் வெளியில் இருடா அப்படின்பா. ஏன்பா சுவாமி மம்மு தானே சாப்பிட போகிறார், நான் பார்க்குறேனே அப்படின்பா. தாமா நாமதேவர் சொல்லுவாராம், விட்டல் சாப்பிடத்தானே போகிறார், அவர் எப்படி சாப்பிட்றாரு நான் பார்க்குறேன் அப்படின்றான். இல்லைடா, யாராவது பார்த்தா விட்டல் சாப்பிட மாட்டார். ஏப்பா விட்டல் என்ன மாதிரி குழந்தைதான்னு சொல்வேல, நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன்ப்பா, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்றான். அம்மா வந்து நிறைய பட்சணமெல்லாம் கொடுத்துருக்கா, பால் வச்சுருக்கா, தயிர் சாதம் செஞ்சு வச்சுருக்கா, நீ குழந்தையோ இல்லையோ இதெல்லாம் பார்த்து நன்னா இருக்குன்னு மனசில் தோணிட்டா அப்புறம் விட்டல் சாப்பிட மாட்டா, நீ வெளியில் இருந்தான். ஏப்பா நாம சாப்பிட்டுட்டு சாமி கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா, சுவாமி சாப்பிட்டப்புறம் தான், சுவாமிக்கு நிவேதனம் பண்ணப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும், கொஞ்சம் வெளியில் போய் இருந்துறான். நாமதேவர் வெளியில் நினச்சி கதவை சாத்திடுவார், மணி அடித்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவார், ஆரத்தி எல்லாம் பண்ணுவார், குழந்தைய அழைச்சிட்டு வெளியில் வருவார். நாமதேவர் கேட்பார், அப்பா நீங்கள் என்ன பண்ணினேள் அப்படின்னு கேட்பார். சுவாமிக்கு நிவேதனம் பண்ணேன்டா. நிவேதனம் பண்ணுறதுன்னா என்னப்பா, சுவாமி சாப்பிட்றார், சுவாமி சாப்பிட்றதுக்காக நான் மந்திரபூர்வமாக அவருக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்தேன் அப்படின்பா. அப்போ அந்த பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லையா? சுவாமி சாப்பிட்டாருன்னா பாத்திரம் காலியானா இருக்கணும், பாத்திரத்தில் எல்லாமே அப்படி இருக்கே. இல்லைடா, இந்த சுவாமி சாப்பிட்டாருன்னா இது வந்து ஒரு பாவம். நாமெல்லாம் சாப்பிட்டா பதார்த்தம் தீர்ந்து போயிடும். ஆனால் சாமி சாப்பிட்டானா அந்த பதார்த்தங்கள் வந்து அப்படியே இருக்கும், இது ஒரு பாவரம் தான்டா அப்படின்னு சொன்னார். எப்படியோ அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒருவேளை சமாதானப்படுத்தி ஆற்று கூட்டிட்டு வந்துட்டார். நாமதேவர் வந்து அம்மாட்ட சொல்ற, அம்மா நீங்கள் என்னென்ன பண்ணி கொடுத்தீங்களோ எல்லாத்தையும் கொண்டு அப்பா சுவாமிகிட்ட காட்டிட்டு எடுத்துருந்துட்டாருமா, எதுவுமே குறையில பாருங்க. அந்த தயிர் சாதம் அப்படியே இருக்கு, அந்த பக்ஷணங்கள்லாம் அப்படியே இருக்கு, நீங்கள் கொடுத்த வெண்ணெய் இப்படி இருக்குன்னு அப்படி சொல்கிறாராம். அம்மா சொல்கிறா, குழந்தை அந்த பிரசாதத்தை நீ சாப்பிட்டு பாடுறா, சுவாமி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்ற வித்தியாசம் தெரியும்டா. சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி எந்த பதார்த்தத்தை நம்ம சாப்பிட்டாலும் அந்த பதார்த்தத்தை தனி ருச்சி வந்துடும்டா அப்படின்லாம் சொல்கிறா. இந்த பிரசாதத்தை வந்து சுவாமிக்கு கொடுக்குறா. நாமதேவர் இந்த பிரசாதத்தை சாப்பிட்றார். நாமதேவருடைய தகப்பனா தாமாசேட் ஒரு நாள் வெளியூர் போகிறதுக்காக இருக்கார். பூஜை விடாமல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த பூஜையை வந்து பண்ணணும். நாமதேவரை கூப்பிட்றார். நாளைக்கு நான் வெளியூர் போகிறேன்ப்பா, இந்த பூஜை பண்ணுறியா அப்படின்னு கேட்குறார். நான் பண்ணுறேன்ப்பா, நீங்கள் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேள், நான் வந்து உங்கள் பூஜையை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன், நீங்கள் எப்படி
பண்ணுறேளோ அதே போல் நான் பூஜை பண்ணுறேன்ப்பா. ஆனால் விட்டுட்டோட பீடம் மட்டும் கொஞ்சம் உயரமாக இருக்கும். அம்மா வந்து அந்த பீடத்து மேலே ஏற்றி விட்டுட்டானா பாக்கியெல்லாம் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறோம். சரி, நாளைக்கு போய் நீ பூஜை பண்ணு, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு புறப்பட்டு போகிறார். நாமதேவருக்கு ஒரே சந்தோஷம். அவன் நண்பர்கிட்டலாம் போய் சொல்லிக்கிறார், நான் நாளைக்கு விட்டலுக்கு பூஜை பண்ண போகிறேன், நான் விட்டலுக்கு பூஜை பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிறேன். மறுநாள் விடிந்தது. அம்மா வந்து வழக்கம் போல நைவேத்தியமெல்லாம் பண்ணி கொடுத்தா. நாமதேவரை கூட்டிட்டு விட்டல் கோவிலுக்கு போனான். விட்டல் பீடத்து மேல் நாமதேவரை ஏற்றி விட்டா. நாமதேவர் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தார். எண்ணெயை கையில் எடுத்துட்டார். அம்மா வந்து எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவா, நான் ரொம்ப படுத்த மாட்டேன், கொஞ்சம் தான் படுத்துவேன். நீ வந்து யசோதம்மா ரொம்ப படுத்துவேன்னு எங்கள் அப்பா கதையெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு அந்த கதையெல்லாம் மொழியில் சுவாமிக்கு சொல்லணும். சுவாமிக்கு வந்து அப்படியே எண்ணெய் தடவி விட்டு அப்படி திருப்பஞ்சனப்பொடி போட்டு இதமான சூட்டில் வெந்நீரை விட்டு அப்படி அபிஷேகம் பண்ணக்கூடிய அழகை வந்து குணாபாய் பார்த்து ரசிக்கிறார். தாமாசேட் இந்த கோவிலை கைங்கரியம் பண்ணும்போது குணாபாய் போய் பார்த்தது இல்லை, பார்க்கறதுக்கு அவகாசம் கிடையாது. தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய தவசிருந்த பெற்ற பிள்ளை வந்து சுவாமிக்கு போடக்கூடிய கைங்கரியத்தை அப்படியே பார்க்குறா. ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாதுடா, வீட்டில் வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு போகட்டுமா, பூஜை எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறா. இல்லைம்மா, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜையை முடிச்சுடுவேன், இந்த நைவேத்தியம் பண்ணுவேணும் இல்லையோ, அப்போ வந்து நீ வீட்டுக்கு போயிடு. ஏன்னா அப்பா வந்து நைவேத்தியம் பண்ணும்போது யாரும் இருக்கப்படாதுன்னு சொல்லுவார், என்னையே வெளியில் அனுப்பிச்சிடுவார், அதனால் நீ வந்து நைவேத்தியம் பண்ணும்போது வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சுவாமிக்கு வந்து அழகாக திருமஞ்சனம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம் பண்ணும்போது அப்பா பாடிண்டே பண்ணுவார், நாமசங்கீர்த்தனம் பண்ணே பாடுவார். சாமிக்கு என்ன பண்ணணும்னு அப்பா சொல்லி கொடுத்துருக்கார், நான் நாமாவளி பாடிண்டு உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன் பாண்டுரங்கான்னு சொல்லிட்டு நாமதேவர் பாடுறார். ராமதேவர் அழகா பாடிட்டே சுவாமிக்கு எல்லா பூஜையும் பண்ணிட்டார். நைவேத்தியம் பண்ண வேண்டிய நேரம் வந்தது. அம்மா நீ போய் வாசல்ல இரு, விட்டல் வந்து மம்மு சாப்பிட போறார். விட்டல் மம்மு சாப்பிடும்போது யாரும் பார்க்கக்கூடாது அப்பா சொல்லுவா, என்னையே வெளியில் அனுப்பிச்சிடுவா, அதனால் சுவாமிக்கு மம்மு கொடுத்துட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் நேரம் வாசல்ல இரு அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சிட்டு கதவை தாப்பா போட்டுடுறேன். அம்மா கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குறா, குழந்தை வர மாதிரி வழியே காணும். குழந்தை பூஜை பண்ணிகிட்டே இருக்கு. சரி எப்படியும் பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு புறட்டு போயிடுறா. நாமதேவர் வந்து இந்த நிவேத பாத்திரத்தை திறந்தார். நல்ல தயிர் சாதம் இருக்கு, கொஞ்சமாக உப்பு போட்டு செஞ்சிருக்கா, மிளகெல்லாம் தட்டி போட்டிருக்கா. பண்ணுறக்கா சரி பாரு, வனபோஜன தண்ணி வந்து இப்படித்தான் சாப்பிட்டேன்னு அப்பா சொன்னா, இப்போ நிறைய பக்ஷணங்கள்லாம் அப்பா கொடுத்துருக்கா, பால் கூட கொடுத்துருக்கா, ஒரு சின்ன மண்கலத்தில் பால் கொடுத்துருக்கா பாரு, எல்லாம் சாப்பிடு பாண்டுறங்கா, சாப்பிடு விட்டலா பாண்டுறங்கா, நீ சாப்பிட்றத நான் பார்க்கணும் பாண்டுறங்கா, நான் பார்க்கணும் பாண்டுறங்கா, இவ்வளோ நாளை நான் பேசினேன்னு நீ பதிலுக்கு ஒன்றுமே பேச மாட்டேங்கிறியே பாண்டுறங்கா, நான் எவ்வளோ பாடினேன் நீ தலையை கூட ஆட்ட மாட்டேங்கிறியே பாண்டுறங்கா. ஆனால் அப்பா சொல்லுவா, நீ வந்து இதுக்குள்ளே இருக்கேங்கிறத சொல்லுவா, அது சத்தியம், இதுக்குள்ளே இருந்துட்டு எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவா. உன்னை தொட்டு குளிப்பாட்டுற போது எனக்கு ஒரு குழந்தைய தொட்டு குளிப்பாட்டுற மாதிரி பாவம் தான் இருந்தது, சாப்பிட்றத பார்க்கணுமே பாட்டுருங்க, சாப்பிட அப்படின்னு கெஞ்சறார். அப்பா சொல்வாரு, விட்டலா பாண்டுரங்கா, நீ சுவாமின்னு நினைச்சு பயப்படாதடா, உன் கூட விளையாடுற பசங்க உன்னுடைய சகாவா தோழனான்னு நினைச்சுக்கொண்டு சொல்வார். எனக்கு தோழனா சகாவா பாண்டுரங்கா, சாப்பிடு விட்டலா, ஏன் பேசாம இருக்க, எவ்வளவு நன்னா இருக்கு பாரு, அதனாலதான் எங்க அப்பா உள்ள விடலை போல இருக்கு, நீ சாப்பிடும்போது திறந்த உடனே கம்ம கம்ம கம்மன்னு எப்படி வாசனை வருது, சாப்பிட்டுட்டு எனக்கு பிரசாதம் கூட, நீ பிரசாதம் கொடுத்தா தானே என்னால சாப்பிட முடியும், சாப்பிட விட்டலா, சகன பாவத்திலே நிற்கிறைய விட்டலா. அப்பா சொல்வா, எல்லா இடத்துலையும் விட்டல் தான் இருக்கார், வேற ஒண்ணுமே இல்லை, அது பகவானுடைய புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு வடிவம்,
நிர்குண ரூபமா இருக்காருன்னு சொல்லுவார். இல்லாது இருக்கிறவரும் இப்படி இருக்கிறவரும் அவர்தான், இப்படி உருவத்தோடு இருக்கிற அவர்தான் சொல்லுவார். வேதத்தில் சொல்லியிருக்குன்னு அப்பா சொல்வார். அப்பா சொல்றத நான் கேட்டுப்பேன், ஒண்ணுமே புரியாது. சகன ரூபத்தோட நீ அழகா நிற்கிறிய விட்டலா, சாப்பிடுப்பா. அம்மா நிறைய சர்க்கரை போட்டு பால் காய்ச்சி கொடுத்துருக்கா, சுண்டை காய்ச்சி பால் கொடுத்துருக்கா, நிறைய பக்ஷணம் கொடுத்துருக்கா. உனக்கே பசிக்கலையா, பிடிக்கலையா? உனக்கு வேற யாராவது நிறைய நைவேத்தியம் பண்ணிட்டாளா? எங்காவது வெண்ணெய் திருடி தின்னு வயிறு டிம்முன்னு ஆயிடுத்தா? கொஞ்சம் எடுத்துக்கோ. அப்பா நைவேத்தியம் பண்ணா நீ சாப்பிடுவேன்னு அப்பா சொல்வாள, நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஏன் பாண்டுறங்கா, நான் சரியா பூஜை பண்ணலையா? அப்பா கேட்டா நான் என்ன சொல்றது? நான் சரியா பூஜை பண்ணினேன்னு சொல்ல வேண்டாமா? விட்டல் சாப்பிட்டான்னு சொல்ல வேண்டாமா? வரமாட்டியா? எடுத்துக்க மாட்டியா? கண்ணத்தை பிடிச்சு கெஞ்சறார். அம்மா சொல்லுவா, நான் சாப்பிட ஆட்டம் பிடிக்கும் போது ஒரே ஒரு உண்டை சாப்பிட்றா, பிடிச்சி தோத்தோக்கு போட்டேன்னு சொல்லுவா. பாண்டுறங்கா, கொஞ்சோண்டு சாப்பிட்றா, நான் எல்லாத்தையும் தோத்தோக்கு போட்டுறேன்டா அப்படின்னு கெஞ்சறார். மறந்துடுத்தோ, நான் அடுத்தல பண்ணிக்கிறேன். இவ்வளவு கெஞ்சினேனே விட்டலா, உனக்கு இறக்கமே வரலையா? எனக்கு பசிக்கிறதே பாண்டுறங்கா, நீ சாப்பிடாம நான் சாப்பிடக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காளே, நீ சமத்தா சாப்பிட்டுட. நான் ஓடி போய் ஆத்துல சமத்தா சாப்பிட்டுட்டோ விளையாட போயிடுவேனே. நீ பசங்கள்லாம் விளையாட காத்துருக்கா பாண்டுறங்கா, இன்னைக்கு பந்து விளையாட போற பாண்டுறங்கா, நான் போகணும் பாண்டுறங்கா, கொஞ்சோண்டு எடுத்துக்கோயப்பா. உனக்கு வேண்டானா வேண்டானாவது சொல்லிட, வாயை திறந்து சொல்ல. இது ஏதாவது ஒன்றாவது எடுத்துக்கோயப்பா. ஒன்றும் பிடிக்கலையா? இவ்வளவு விற்க பதார்த்தங்கள் உனக்கு எதுவுமே பிடிக்கலையா? இந்த பால் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோப்பா, பால் மட்டும் குடிப்பா, நல்லா இருக்கும்பா. நம்ம ஆத்துல கபில பஸ் இருக்கு, காராம் பஸ் இருக்கு, அதுலேருந்து பால் கறந்து அம்மா சுண்டை காய்ச்சி பனங்கள் கண்டு ஏலக்காயெல்லாம் போட்டு கொடுத்துருக்கா. அம்மா நாமாவளி பாடுண்டே தான் பால் கறப்பா, நாமாவளி பாடுண்டே தான் ஆற்று வேலை செய்வா. பால் காய்ச்சறதுக்கும் பாடுவா, பால் கறக்கிறதுக்கும் பாடுவா, கரை போகிறதுக்கும் பாடுவா, பால் ஆத்துறதுக்கும் பாடுவா. இப்படி பாடி பாடி கலந்து கொடுத்த பாலை கொஞ்சமாவது குடியே பாண்டுறங்கா. பாலை குடிச்சுடு, அப்புறமா சாப்பிடு ரெண்டு குழந்தை கெஞ்சருது. அவர் கெஞ்சறார். இப்படிலாம் கெஞ்சினா இந்த பகவான் சாப்பிடுவார்னு அதோட நம்பிக்கை. அப்பா மணி அடிச்சு நைவேத்தியம் பண்றார், என்ன பண்றாங்கன்னு தெரியாது. நைவேத்தியம் எப்படி பண்ணணும்? குடிப்பதற்கு ஜலம் வச்சு, வாய் கொப்பளிக்கிறதுக்கு ஜலம் வச்சு, தாம்பூலம் வச்சு, தேங்காய் அப்படி கொட்டாங்குச்சோட வைக்காம அது துருவி சர்க்கரையெல்லாம் போட்டு வச்சு, பழங்கள் எல்லாம் உரிச்சு அந்த கொட்டைகள்லாம் நீக்கி எடுத்து, ஒரு குழந்தை எப்படி சாப்பிடுவதோ அந்த மாதிரி அந்த பதார்த்தங்களை சுவாமிக்கு முன்னாடி வச்சு மண்டி போட்டுண்டு ரெண்டு கையும் கூப்பிண்டு, பகவானே உன்னுடைய கிருபையால இந்த நேரத்தில் இந்த நைவேத்தியம் சமர்ப்பணம் பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு, தயவு பண்ணி ஏத்துங்கோன்னு பிரார்த்தனை பண்ணணும். இந்த பிரார்த்தனை பண்ணினாத்தான் சுவாமி அந்த நைவேத்தியத்தை எடுத்துப்பார். இல்லைன்னா நீ கடனேன்னு கொண்டு வச்சா ஏத்துக்கிறதுக்கு அவருக்கு என்ன வேற பிரசாதம் கிடைக்காதா? அவருக்கு பசிங்கிறதே ஒண்ணு கிடையாது. ஏன் ஏத்துக்கிறார்? அன்பு இருக்கணும், பிரேம இருக்கணும். இந்த அன்பு பிரேமை இருந்தா தான் சுவாமி ஏத்துப்பார். கடன்னு வச்சா ஏத்துக்க மாட்டார். ஸ்ரத்தா பக்தி வேணும். இந்த ஸ்ரத்தா பக்தி இருந்தா தான் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதெல்லாம் கிருஷ்ணர் விதுரர் வீட்டில் போய் சாப்பிட்டாராம். மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி தூது போறார். தூது போற இடத்துல துரியோதனம் கூப்பிடுறான், வா கிருஷ்ணா, இது யாரோட வீடுன்னு கேட்கிறார். இது என்னோட வீடு, வான்னு கூப்பிடுறார். உள்ள நுழையில் நகர்ந்து போயிடுறார். கர்ணன் கூப்பிடுறான், அது யாரோட வீடுன்னு கேட்கிறார். இது என்னோட வீடு, என்னுடைய மாளிகை, வா கிருஷ்ணான்னு கூப்பிடுறார். நகர்ந்து போயிடுறார். பீஷ்மர் கூப்பிடுறார். கடைசியா அப்படி மாளிகையெல்லாம் தாண்டி கடைசியா போன ஒரு குடிசை வீடு இருக்கு. இந்த குடிசை வீட்டு வாசல விதுரன் இருக்கார். இது யாரோட வீடுன்னு கேட்கிறார். கிருஷ்ணா, அது உன்னோட வீடுங்கிறார். விதுரத்துல போய் தான் போஜனம் பண்ணார். ராஜா போகனத்தை வேண்டான்னு சொல்லிட்டு பகவான் ஒதுக்கிட்டார். நாமதேவர் இந்த பாண்டங்கிட்ட கெஞ்சறார், இந்த பாலையாவது குடிப்பான்னு சொல்லிட்டு கெஞ்சறார்.
ஏ ஏ கிருஷ்ணா, பாண்டுரங்கா, பால் மட்டும் குடிப்பா. கபில பசுவோட பால்பா இது, ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய சர்க்கரை போட்டிருக்க, கொஞ்சோண்டு குடியேன் அப்படி கேட்கிறார். பகவான் வந்து அர்ச்சாவதார மூர்த்தியா அப்படின்னு நிற்கிறார். அதுக்கு அர்ச்சாவதார சமாதின்னு பேரு. பகவான் கோவிலில் இருக்கார். நம்ம சொல்றது எல்லாத்தையும் கேட்கிறார், நமக்கு அனுகிரகம் பண்றார். நாம நிவேதனம் பண்ணா ஏத்துக்கிறார், புஷ்பார்ச்சனை பண்றதை ஏத்துக்கிறார், வேத மந்திரங்களை கேட்கிறார், நாம சங்கீர்த்தனம் கேட்கிறார். அத்தனையும் சத்தியம். அந்த அர்ச்ச சமாதி நிலையில் இருப்பதால் அசைவில்லாம அப்படியே இருக்கார். நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயம் அது. அந்த அர்ச்சாவதார நிமிப்படி சுவாமி அப்படியே இருக்கார். பாஷாணக்கி மூரத்து துது நகி பீவத்து, பாஷாணக்கி மூரத்து துது நகி பீவத்து. அப்படியே கல் போல சுவாமி நிற்கிறார். பால் குடிக்கல. இவ்வளவு கெஞ்சினேனே பாண்டுரங்கா, பால் குடிக்க மாட்டேங்கிறியே, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தலையை முட்டிப்பேன், உன்னோட சரணத்தில் வந்து மண்டையை முட்டிப்பேன். மண்டை உடஞ்சி ரத்தம் வந்துடும் பாண்டுரங்கா. நான் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவன். ஆற்றுல வந்து நான் கேட்டது பண்ணலைன்னா சுகத்தில் போய் முட்டின்னு விடுவேன் தெரியுமா? குடிச்சுடுப்பா, குடிச்சுடுன்னு கெஞ்சறார். பாஷாணக்கி மூரத்து துது நகி பீவத்து, சிறுப சாண்டத்து நாமாரோவே. அழுதுண்டே தலையை முட்டிக்கிறதுக்கு வேகமா வரார். முட்டிண்டார். தலை வந்து கல் மேல படல. இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த வாரம் அனுபவிப்போம். ஜெயதேவ ஜெயதேவ ஜெய பாண்டுரங்கா, ஹரி பாண்டுரங்கா, ரகுமாயி வல்லப ராதிகா வல்லப ஜெய ஜெயா. எல்லோரும் நன்றாய் இருக்க வேண்டும். இதற்கு ஈசன் கணேசன் அருள் வேண்டும். எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். இதற்கு ஈசன் கிரீசன் அருள் வேண்டும். எல்லோரும் நன்றாயும் ஒன்றாயும் இருக்க வேண்டும். இதற்கு ஈசன் கிரீசன் ஞானானந்தர் அருள் வேண்டும். மாவுளி ஞானேஸ்வர் மகாராஜுக்கு ஜெய். குரு துகாராம் மகாராஜுக்கு ஜெய். ஞானி நாம்தேவ் महाराज के जय. सद्गुरुनाथ महाराज के जय. समस्त साधु मंडल की जय. पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय. राधे कृष्णा, राधे कृष्णा, राधे कृष्णा.